ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒருத்தர் கால் பண்ணுறீங்க, வீடியோ கால் இருந்தாலும் சரி இல்லை ஆடியோ கால் இருந்தாலும் சரிங்க. நீங்கள் கால் பண்ணும்போது அந்த கால் வந்து கனெக்டிங்லேயே தான் இருக்கா, கனெக்ட் ஆக மாட்டேங்குதா, இது ஒரு ப்ராப்ளம் தாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கனெக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பேச முடியும், எல்லாம் பண்ண முடியுங்க. கனெக்டிங்லேயே இருந்தால் அது வெயிட்டிங் கால் மாதிரி தான், சரிங்களா? இது வந்து எப்படி சரி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனல் இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது யாருக்கு ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுறவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்களான்னு செக் பண்ணிக்க. அவங்க ஆஃப்லைனில் இருந்தாலுமே கால் வந்து கனெக்டிங்கில் இருக்குது, கனெக்ட் ஆகாதுங்க, சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இதுதான் நடக்குது. அடுத்தது, இது வந்து அவங்க ஆன்லைனில் இருக்கிறாங்க இருந்தாலும் கனெக்ட் ஆக மாட்டேங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டு இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குங்க. என் மொபைலில் ஆப்ஸ்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்க மேனேஜ் ஆப்ஸ்னு இருக்குது. நீங்கள் வந்து ஆப்ஸ் இருந்தாலும் சரி அதை கிளிக் பண்ணிங்க. என் மொபைலில் மேனேஜ் ஆப்ஸ்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் நிறைய இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்புமே இதில் வருங்க. நீங்கள் வந்து இதில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து கேட்ச் ஃபைல்ஸ் வந்து நிறைய ஆகும்போது இது மாதிரி பக்கு வந்து நிறைய நம்ம மொபைலில் நடைபெறுங்க. அதனால் வந்து இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணணும் பாருங்கள். இதில் ஸ்டோரேஜ்னு சொல்லி ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் அதில் வந்து நம்ம வந்து கேட்ச் ஃபைல்ஸு எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ண முடியாது, காத்தாங்க. இப்போ நான் வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், என் மொபைல் லாஸ்ட்டாக கேட்ச்னு மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு மொபைல் கிளியர் கேட்ச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து கிளியர் கேட்ச்னு இருக்குது, சரிங்களா? நீங்கள் அந்த கிளியர் கேட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. நீங்கள் அது வந்து கிளியர் ஆயிடும், சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். எல்லா மொபைல் இப்போ எல்லா ஆப்பிள் ப்ராப்ளம் தான் இது வந்துக்கணும். அடுத்தது கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ஆப் பர்மிஷன் சொல்லி இருக்குது. இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து அலோவ் கொடுத்தீங்களான்னு பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கான்டாக்ட்டு, சப்போஸ் கால்ஸ், இது எஸ்எம்ஸ்லாம் நீங்கள் டெனிக் கொடுது, அதாவது ரிஜெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கால் கனெக்ட் ஆகாது, சரிங்களா? அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் ரிஸ்ட்ரிக்ட் டேட்டா சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதில் வந்து வைஃபை மட்டும்தான் இருக்குது ஒரு மொபைலில். நீங்கள் டேட்டான்னு கொடுத்து, சரிங்களா? நீங்கள் வந்து டேட்டா சேவரில் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால் வந்து இது வந்து எனேபிள் பண்ணிங்க. சப்போஸ் இப்படி பண்ணி எனக்குலாம் இருக்கே அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் வந்து ஆப்பை அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து வாட்ஸ்அப்பை சர்ச் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஆப்பை அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா செக் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணாத போது நியூ அப்டேட் வெர்ஷன், அதை பீட்டா வெர்ஷன் விடும்போது மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் நடக்குங்க. எனக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் எனக்கு வந்து இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் இருக்காங்க, கிளியர் கேட்ச் கொடுத்து எது பண்ணாலும் எனக்கு இதாகல அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணி இந்த பேஜ் தான் நீங்கள் வருவீங்க. இதில் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிங்க. அப்புறம் அப்டேட் கொடுத்துமே அப்படி ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்க கீழே டெவலப்பர் கான்டாக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டெவலப்பர் கான்டாக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்து வெப்சைட்டு இமெயில் ஐடியில் இருக்குது. அந்த இமெயில் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு மெயில் பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. ஆமாங்க, நீங்கள் அவங்க அட்மினுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணல. ஆமாங்க, உங்கள் ஃப்ரம் வந்து உங்கள் இமெயில் ஐடி அது வந்து ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கு. அப்புறம் டூங்கிறது அவங்க இது. அப்புறம் இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் சொல்லணும். மை வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வீடியோ கால் நாட் சப்போர்ட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு, அப்புறம் நாட் கனெக்டிங் வீடியோ கால் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி போட்டு நீங்கள் வந்து மேலே பாருங்கள் அந்த ஒரு பின்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜிலேபி மாதிரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அட்டாச் ஃபைல்ஸ், நீங்கள் கால் கனெக்ட்லேயே இருக்குது சொல்லி அந்த இருக்குங்களே, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த சென்ட் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் வந்து சென்ட் ஆயிடும் உங்களுக்கு, சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொன்ன வேலை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கடைசியில் ரிப்போர்ட் தான் பண்ணணும், சரிங்களா? ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்டை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் வந்து இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.